ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம பிஸ்மி கிச்சன். நம்ம சேனல் புதுசாக இருக்கவங்களாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒருத்தவங்க வந்து எக் கறி ரெசிபி வந்து அப்லோட் பண்ணுங்கள், டெய்லி டிஷ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோ போட போகிறோம். நல்ல டெலிஷியஸாக ஒரு எக் கறி. ஃபஸ்ட்டு சட்டி வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பல்லாரியும் நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இதோட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். எப்போதுமே வந்து வெங்காயம் வதங்கும் போதே உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. கொஞ்சம் அந்த தம்மிலே வதங்கட்டும், அதனால் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், இந்த லெவலுக்கு வதங்கினா போதும். நல்லா வதங்கியிருக்கு பார்த்தீங்களா? ஸோ வெங்காயம்லாம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து முதல்ல எண்ணெயில் போட்டிங்கன்னா கறிகிரும், ஸோ ஃப்ளேவர்லாம் போயிடும். அதனால தான் நான் வந்து எப்போதுமே வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கிருவேன். நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இது கூட கொஞ்சம் தக்காளியும் 2 பச்சை மிளகாவும் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் மல்லிப்பொடி வந்து திரித்து வச்சுருப்போம் இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக மஞ்சள் சீரகம் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் மிளகாய் வத்தல் பொடி, இதெல்லாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே கொஞ்சம் காரம் நல்லா சாப்பிடுவோம், அதனால் கூட கொஞ்சம் தான் நான் போட்டிருக்கேன். எக் கிரேவிங்கும் போது நல்லா காரத்தோடு சாப்பிட்டா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். பல்லாரி வெங்காயம்லாம் நிறையா போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் காரம் தூக்கமாகவே போட்டு சாப்பிட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கி மேலே எண்ணெய் தெரியுது பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க இது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா அந்த வெங்காயமும் தக்காளியும் வதங்கி நம்ம தண்ணியே ஊற்றலை, அதில் இருக்கிற தண்ணியிலையே வெந்திருக்கு பார்த்தீங்களா? நான் இன்றைக்கி ஒரு 3 முட்டை மட்டும்தான் போட்டு காட்டுறேன். பாருங்கள், 2 நறுக்கிக்கோங்க. உங்களுக்கு இன்னமும் நறுக்கணும் அப்படின்னா கூட நறுக்கிக்கோங்க, ஆனால் 2 நறுக்கினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கிண்டக்கூடாது, உள்ளே இருக்கிற மஞ்சக்கருலாம் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா இதாயிரும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக 2 தடவை பெரட்டி விட்டுட்டு வச்சுக்கோங்க. சூப்பராக நம்ம எக் கிரேவி இன்றைக்கி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.